உலகெங்கும் இருக்கும் எங்களது நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 நீங்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகளையும் மிகப்பெரிய சந்தோஷங்களையும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது என்னன்னாலும் சொல்லுங்க, எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் மட்டும் வந்துடாதா? கடகராசிக்காரங்க ஏங்க நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம், என்னங்க எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கு அப்படின்னு வருத்தத்தில் தான் இருக்கீங்க. வருத்தத்தில் தூக்கி போடுங்க. ஏன்னா இந்த 2026 தான் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை காணக்கூடிய அற்புதமான வருடம். மன அழுத்தங்கள், மன போராட்டங்கள் இதெல்லாம் எதனால் வந்துச்சு கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்களேன். நீங்கள் மற்றவங்க மேலே உண்மையாக பாசத்தை வச்சுட்டு அவங்களும் உண்மையாக பாசம் காட்டுறாங்கன்னு சொல்லி ஏமாந்தீங்க பார்த்தீங்களா? அந்த ஏமாற்றத்தினால வந்தது. உறவுகள் எல்லாமே உங்களை தேவைக்காக பயன்படுத்திட்டு எப்படி நம்ம டிஷ்யூ பேப்பரை தூக்கி எறிவோமோ அதே மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நீங்கள் இப்போவும் அந்த இடத்துலேருந்து அந்த பாசம் கிடைக்கும்னு காத்திருக்கீங்க. தயவு செய்து விட்டுட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் இந்த 2026 மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. இந்த 2 பேர் தான் சேட்டைக்கார பையங்க, உங்களை வச்சு செய்வாங்க. ஆனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கடகராசிக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜூன் மாதத்துக்கு மேலே உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி இல்லைன்னா யார் வீட்லேயும் சுப நிகழ்ச்சி இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியும். அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுற கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடம். அதே போல் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிங்கள, உங்களுக்காக வாங்கின கடன் கிடையாது, உற்றார் உறவினருக்காக அன்பான நண்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு போலியான நபர்களுக்காக வாங்கி கொடுத்த கடன் பிரச்சனையிலேருந்து கட்டாயமாக மீண்டு வருவீங்க. கடன் இல்லாத வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த வாழ்க்கை ஜூன் மாதத்துக்குள்ளே நிறைவேறும். ஓகேவா? படிப்படியாக கடன் குறையும். அதற்கான ஒரு மிகப்பெரிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறேன். அப்போ வெளிநாடு போகலாமா அப்படின்னா ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வெளிநாடுக்குரிய யோகம் உண்டு. இது ஆன்மீக பயணமா, சுற்றுலா பயணமா, அல்லது வேலை சார்ந்த விஷயமா நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. அதற்கான விஷயங்கள் கோச்சார கிரகங்கள் நடத்தி கொடுக்கும். நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மன வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள். அதே போல் கல்யாணம் முடிச்சுட்டு கணவர் புரிந்து கொள்ளவே மாட்டேங்காரு, என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? அந்த ஃபீலிங்கை விட்டுருங்க. உங்களுடைய கணவர் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. சரி, இவ்வளோ நன்மை உண்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ கவனம் என்னங்கிறதையும் சொல்லிடுவோம். 2ஆம் இடத்துல கேது. யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, யார்ட்டையும் பணம் வாங்காதீங்க, கடனை வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மற்றவங்க குடும்பத்தில் பிரச்சனைனா நீங்கள் அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களை தலையிடாதீங்க. உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் பேசாதீங்க. இதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். ராகு 8ல் இருக்காரு. குரு பார்வை பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே கிடையாது. அப்போ ஜூன் மாதத்துக்கு மேலே வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. இந்த 3 விஷயந்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இதை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த 2026 அப்படியே சட்டக்காலரை தூக்கி விட்டு சந்தோஷமாக இருந்தேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம், சொல்லக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவானும் கொடுப்பாரு, சனி பகவானும் கொடுப்பாரு. இந்த 2026 நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டுன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. மங்களகரமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். சிம்ம ராசி என்பவர்களுக்கு சிரமப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும் பட்டுக்கிட்டு என்னடா வாழ்க்கைன்னு கவலைப்படுறீங்களா? கவலை வேண்டாம். 8ல் சனி இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் குருவுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் பணம் கொடுத்த காசு வரல, இந்த செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் சிறப்பாக இருக்குது. ஓகேவா? இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன இன்னல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே காலி.
எந்த ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய பிரச்சனைப்பா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், ஜூன் மாதத்துக்கு மேலே அந்த நிலையை கடந்து வந்துட்டிங்கன்னா ஆப்ரேஷன் கிடையாது. அதே போல் உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது, ஏதாவது போராட்டமாக இருக்கணும், அந்த பிரச்சனையும் உறுதியாக உங்களுக்கு சால்வ் ஆகிரும். பெரிய பிரச்சனை என்னென்னா மன அழுத்தம். எல்லாரும் ஏமாத்துறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் தப்பாக நினைக்காங்க அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்குல்ல. ஸோ இந்த மன அழுத்தம் படிப்படியாக குறைக்கப்பட்டு இந்த 2026 டோட்டலாகவே ரிலாக்ஸாக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன் நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. ஸோ அதே போல் சிம்ம ராசியில் யாரெல்லாம் காதல் செஞ்சுட்டு காதல்னால் துன்பப்பட்டீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த நிலை மாறும். உங்களை ஏமாத்தின உங்களுடைய காதலனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காதலியாக இருந்தாலும் சரி, மீண்டும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்வதற்கான சூழ்நிலை உண்டாகும். அது ஜூன் மாதத்துக்குள்ளே நடக்கும். நீங்கள் உண்மையாக இருந்து உங்கள்கிட்ட போலியாக நடித்தவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அதற்கான சூழ்நிலை உண்டு. அதே போல் சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஜூன் மாதம் வரையும் தான். ஜூன் மாதத்துக்கு மேலே புதுசாக காதல் வருது, பழைய காதல் வந்தாலும் பாய் சொல்லிடுங்க, ஏற்றுக்கிறாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அதே போல் சிம்மராசி அன்பர்கள் புதிய வீடு மனை கட்டக்கூடிய யோகங்கள், புதிய வீடு வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே நடக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு. இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களில் நீங்களும் கவனமாக இருக்கணும். நைட்டு வண்டியில் வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டிகிட்டு போகணும். முடிஞ்சளவு நீங்கள் வண்டி ஓட்டாமல் வேறு யாரையா வண்டி ஓட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் குழந்தைகள் யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட பழகுறாங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த 2026 திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது மூலமாக ஏற்றமும் மாற்றமும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக நினைத்த இதெல்லாம் சாதிப்பீங்க. என்னென்ன நினச்சிருந்தீங்களோ, எதெல்லாம் நடக்கலைன்னு வருத்தப்பட்டீங்களோ அதை நடத்தி காட்டுவதற்கான ஒரு அற்புதமான வருடம். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை பொறுமையாக யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு அல்லது யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதை அப்படியே பயன்படுத்துனீங்கன்னா பாதுகாப்பு என்பது உங்களுக்கு இல்லை. ஏன்னா சனி பகவான் ராசியை பார்க்கார். அப்போ சனி பகவானுடைய பார்வை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் இருப்பது உண்மை. ஆனால் அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்முடைய குரு பகவானுக்கு இருக்குது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண பிறகு உங்களுக்கு கவலை கிடையாது. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். இவனால் என்னென்ன விஷயங்கள் முடியலைன்னு நினச்சிங்களோ அந்த முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த 2026 உண்டு. ஸோ அதே போல் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு யோகங்கள்லாம் உறுதியாக ஏற்பட போகுது. சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. அப்படியே சோர்ந்து என்ன பண்ணலாம் தெரியல, ஏது பண்ணலாம் தெரியலன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ அந்த ஃபீலிங்லாம் கடந்துட்டு அப்படியே சடக்குன்னு பிரேக் அடித்து ஜம்முன்னு ஜெட்டு வேகத்தில் பறக்கக்கூடிய ஆற்றல் இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? யாரை பற்றி யோசிக்கக்கூடாது, உங்களை பற்றி யோசிங்க. மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு உங்களுடைய ஐடியாவை தேடிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் நிப்பாட்டிட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவு அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. ஓகேவா? அதே போல் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்முடைய பெண்களுக்கு தன்னுடைய மனதுக்கு பிடித்த வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புலாம் கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. புதிய வேலை வாய்ப்புலாம் தேடி வரும். ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, 5 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. உங்களை வேலையை விட்டு போக சொன்னது எதுக்குன்னே தெரியாமல் வேலையை விட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த நிலை மாறி உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கிரகங்கள். ஓகேவா? ஸோ இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை யாரிடமும் சொல்லாதீங்க. என்ன வேலை பார்க்குறீங்க, நீங்கள் அடுத்து என்ன அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் அதை முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா வெற்றி. முடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தை அப்படியே காப்பி எடுத்து உங்கள் கூட இருக்கவங்களே அதில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போயிடுவாங்க அல்லது அதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க, சூப்பராக இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் விநாயகர் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இந்த 2026 உறுதியாக பெற முடியுங்கிறது
நிதர்சனமான உண்மை.